ஆமா லீலா, நானும் இத்தனை நாளா பாக்குறேன். ஒரு நாளாவது உங்க வீட்டுக்குள்ள என்ன கூப்பிடுறியா? ஏன் வாங்கல? உங்களை எல்லாம் சும்மா கூப்பிடலாமா? ஏதாவது விருந்து ஏற்பாடு பண்ணி அப்புறம் கூப்பிடணும். எஸ் எஸ், கரெக்ட் கரெக்ட். அப்ப நான் வரட்டுமா? மென்ஷன் மென்ஷன். இங்க யாராவது ஓடுறத பாத்தீங்களா? போய் பட்டுங்க. அங்க பின்னால சமயக்கட்டு போயிடணும். போங்க. என்னப்பா, என்ன நடந்தது? அந்த ராஜாவை நீங்க வர சொன்னியா? ராஜா சொல்லியா? சொல்லலையா? வந்துட்டானே. எங்க? இங்க வந்துட்டான். எப்போ? மெத்தல இருந்து ஓடி வந்தா நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன். அவனை கூடாது. போச்சு போச்சு, நீ போய் அவனை குடிச்சு கொன்னு கொன்னு பாத்துறேன். கொன்னு முடிவுதான். சமாதானம் சமாதானம் சமாதானத்தோட கொல்லு புடிச்சு கொண்டாயான். இது நான் வாங்கி கொடுக்கலையே, எப்படி வந்தது? நான் வாங்கலையே. இவ்வளவு தூரத்துக்கு முத்தி போச்சா? அமைதியா இருந்து
ஆளை கையும் களவுமா பிடிக்கணும். தண்ணிக்குள்ள மீனை பாக்குறான், அத போலவே சப்பனை செய்யறான். ஆகாயத்துல கருடனை பாக்குறான், அத போலவே ஆகாய விமானம் செய்து பறக்க விடுறான். வேப்ப மரத்தை பாக்குறான். என்ன சார் இது? ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? நம்ம படுக்க பரீட்சை நாடகம் இல்ல, அத அப்படியே மரணம் செய்துகிட்டு இருந்தேன். மரணம் செஞ்சுக்கிட்டு இருந்தியா? எப்பா, படுக்க புரட்சி நாடகம் நடத்துறதுக்குள்ள உண்மையிலேயே புரட்சி நடந்து போச்சு. என்ன சார் சொல்றீங்க? நம்ம லீலா இருக்காள, நேத்து ஒரு சேலை பாக்கெட்டை என் கார்ல மறந்து வச்சுட்டு போயிட்டான். அத கொண்டுட்டு போய் அவ வீட்டுல கொடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா, அது லீலா வீடு இல்ல, சமரசத்து வீடு. நான் பட்டுக்கிட்டு அவஸ்தைப்பட்டிருக்கேன் பாரு. எனக்கு தான் தெரியும் சார். நான் சந்தேகப்பட்டேன். என்ன? அது சரியா போச்சு. என்ன அது? ஏன்னா பணக்கார பொண்ணா இருந்தா இந்த மாதிரி வேலைக்கு ஏன் சார் வர்றாங்க? அதுக்குள்ள அறிகுறி கொஞ்சம் கூட இல்லையா அவங்க கிட்ட? இப்ப நீ சொன்ன பாரு, இத நான் சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீ சொல்லி விட்ட. லீலா வரட்ட எல்லாத்தையும் கேட்டுப்படுறேன். அவசரப்பட்டு ஏதாவது கலாட்டா பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்கதான் நாடகத்துல கதாநாயகி வேஷம் போடணும். அதை ஞாபகத்துல வச்சுங்க. நான் நினைக்கிறேன் நீங்களே ஒருவேளை வீடு தவறி போயிருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். டேய், இன்னைக்கே சமரசம் வீட்டுக்கு போய் நேத்து நான் தவறி உங்க வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கணும். அது கரெக்ட். அத முதல்ல செய்யுங்க. தம்பி வாங்க வாங்க. வணக்கம். முன்னாடியே வரேன்னு சொன்னீங்க. நல்ல வேளை எப்பாவது வந்தீங்க. உட்காருங்க. முருகா, காபி கொண்டு வா. இல்லீங்க, பரவாயில்லைங்க. நான் காபி வரும்போது தானுங்க சாப்பிட்டுட்டு வந்தேன். நான் இப்போ இங்க வந்தது, அதாவது நேத்து நான் இங்க வர்றதுக்கு வரும்போது அந்த நாய் என்ன... அப்ப நேத்துக்கு வந்துட்டு நாய்க்கு பயந்து போயிட்டீங்களா? பரவாயில்ல, உட்காருங்க. இல்லீங்க, நீங்க ஒண்ணும் என்ன வித்தியாசமா நினைச்சுக்க கூடாது. அந்த நாய் என்ன கடிக்க வந்ததுனால தான்... அந்த நாய் கடிக்காது, சும்மா குலைக்கும். ஐயோ இல்லையே, அந்த நாய் என்ன கடிக்க வந்ததுனால தானே நான் அங்க இங்க ஓடி சுத்தி போயிட்டீங்களா? ஐயோ, நீங்க ஒண்ணுக்கு பயப்பட வேண்டியதில்லை, நேரா வந்துட வேண்டியதுதான். சார் வந்துட வேண்டியதான். வணக்கம் சார், வச்சுக்க. நேத்து ராத்திரி இந்த நாய் கடிக்க வந்து... இப்பதானே சொன்னேன் அந்த நாய் கடிக்காதுன்னு. ஆமா, நீங்க புது நாடகம் நடத்த போறதாக நான் கேள்விப்பட்டேனே. ஆமாங்க, அகல்யா நடத்தலாம்னு இருந்தோம். அது சரி, அகலிகா தானே? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் நாடகம். நல்ல நாடகம் நடத்து, நல்ல நடத்து. அவரே அகலிகா போட்டுக்கோ. அவரு கௌதம முனிவர் போட்டுக்குவாரு. ஆமா, அப்புறம் நீ இந்த நாடகம் முடிஞ்சது. சரி, முடிஞ்சு. என்ன சார் ரொம்ப கோபமா இருக்கீங்க? என்ன கோபம்? நான் கோபிச்சு என்ன? இல்ல இல்ல, அவரு சமாதான கமிட்டிக்கு மெம்பர்ல, அவர் அப்படிதான் பேசுவாரு. நீங்க சொல்லுங்க, என்ன நாடகம்? ஏதாவது சமூக நாடகம் ஒண்ணு நடத்தலான்னு. நீங்க அதுக்கு கண்டிப்பா வருவேன். சரிங்க சார், நீங்களும் அதுக்கு அங்க சொல்லிட்டேன். அப்போ நீங்க கோச்சுக்க கூடாது. என்ன கோபம்? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். இது சந்தேகம் தான். என்னடா சந்தேகம்? நம்ம கண்ணு மாடு போட்டிருக்குல்ல. கண்ணு மாடு போட்டுக்கா? கண்ணு பல வீசுது. பல இல்லீங்க, நம்ம மாடு கண்ணு போட்டிருக்குல்ல, அது புழைக்கிறது சந்தேகம் தான். எப்படிடா புழைக்கும்? மனுஷன் நல்ல புத்தியோட இருந்து மாடு வாங்கிட்டு வந்தால. ஆமா. ஏய், பொம்பளை நல்ல புத்தியோட இருந்து அதை பாதுகாத்தால. ஆமா, பொம்பளை புத்தியோட தான்டா இருக்கா. புத்தியோட இருக்காளா? இல்லையா? இல்லைங்கிறதுக்கு நான் ஆதாரம் காட்டுறேன். அதே கேக்குறீங்க, அவதான் வரலையே. ஓஹோ, நீங்களே கொண்டு கொடுத்துடலான்னு கேக்குறீங்க. என்ன அவகுபான்னு உளறேன்? என்ன உளறேன்? உண்மையதான் சொல்றேன். மனுஷன் நல்ல புத்தியோட இல்லைங்கிறதுக்கு நான் ஆதாரம் காட்டுறேன். நான் சொன்னதை மட்டும் மறந்துடாத. இந்த ராஜன் கூட சேர்ந்து படுக்க புரட்சி நாடகத்துல நடிச்ச அப்புறம் நாடகமே நடக்க முடியாதபடி நான் புரட்சி பண்ணிடுறேன். நடிக்கவே மாட்டேன். நீங்க சொல்லும் போது நடிப்பேனா? உங்க மேல ஆணையா சொல்றேன், நடிக்க மாட்டேன். போதுமா? சபாஷ் ராணி, நான் வரட்டுமா? இல்லாமா, யாரோட பேசிட்டு இருந்தீங்க? அப்பாவுக்கு தெரிஞ்சவர். ஆமா. படுக்க புரட்சி நடக்க போகுதான், படுக்கை புரட்சி. ஆட்கள்லாம் ரெடியா இருக்காங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு. சரி, நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நாடகத்துல முக்கியமான கட்டம் வரும்போது நீங்க ஆரம்பிச்சிருங்க கலாட்டாவை. பத்தி கவலையப்படாதீங்க ஜமா, எங்க பாத்துக்கிறோம். என்கிட்ட நாடகத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நடிக்க போறான். நாடகம் நடக்கிறத பாத்துறேன் நான்.
இதெல்லாம் ஒண்ணும் பிடிக்கவே இல்லை. எது நாடகம் நடத்துனீங்களே அது. ஓஹோ, நம்ம படுக்க புரட்சி நாடகத்துல கலாட்டா நடந்துச்சு பயப்படுறியா? இதெல்லாம் சகஜம் இல்ல. உங்களுக்கு சகஜமா இருக்கலாம், எனக்கு சங்கடமா இருக்கு. அந்த கலாட்டால கல்லோ கம்போ தலையில பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் ரத்தம் வந்திருக்கும், அவ்வளவுதான். லீலா, இப்ப நம்ம நாடகத்துல எல்லாம் கலாட்டா பண்றாங்களேன்னு பயப்படுறியா? அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் கவலைப்பட மாட்டேன். இந்த உடம்பு எவ்வளவு தியாக தழும்புகளை ஏத்துக்கிட்டு தெரியுமா உனக்கு? இப்படித்தான் கல்லால் அடிப்பான், கம்ப தூக்கி தலையில போடுவான், காட்டாறு குறுக்கிடும். இதெல்லாம் காதல் பாதையில சகஜம். என்னன்னா பாதை என்னடா இது? உபாதை பாதை பாதை கலைப்பாதைன்னு சொல்ல வந்தேன். அது குளூர்ல வாயி கோழி அப்படி வந்துருச்சு. பரவாயில்ல திருமணம் செஞ்சுக்கின்னு இல்ல தீர்மானம் செஞ்சுக்கின்னு நம்ம நாடகத்துல நடிக்கிறதுல தீர்மானம் செஞ்சுக்கின்னு தீர்மானம் செஞ்சுக்குவோம். ஐயோ ரொம்ப நஞ்சு புட்டிய குளிர்தா. ஐயோ ஃபீவருக்கு வேற அட்டாக் பண்ண போகுது. நான் ஒரு புடவை கொடுக்கறேன், கட்டிக்கிறியா? எங்க இருக்கு புடவை? உனக்கு நாக்க வயித்த கிழிச்சு கூட புடவை எடுப்பனே. ஒரு புடவை நனையாம இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு புடவை தானே கொண்டு வந்தேன். பரவாயில்ல, எனக்கு தலைவலி இருக்கு. அமைதி அமைதி அமைதி. குழந்தைகள் பெண்கள் நீங்கள் அப்படி ஒன்றோட ஒருத்தர் நசுங்கி கும்பமேளா ஆயிடக்கூடாது. அமைதி அமைதி. தாந்தான் தாந்தான். இப்ப மட்டும் வாங்கணுமா? நானு அமைதி. தோழர்களே அமைதி, நண்பர்களே அமைதி. அமைதி 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 அமைதி. அதனால இது கூடாது. இது ரொம்ப தப்பான காரியம். தைரியம் அமைதி அமைதி. இந்த இப்பதான் தைரியத்தை கைவிடக்கூடாது. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம். லீலா லீலா, குளிர் அடிக்குது இல்ல? உனக்கு குளிருது இல்ல? எனக்கு குளிருது. என்ன பயப்படாத பயப்படாத. இது என்னன்னு தெரியாது உனக்கு? இதுதான் நம்ம இது இல்ல. நம்ம இது எது? அதுதான் வாயில இருக்குது, வெளியே வர மாட்டேங்குது. துப்பிடுங்க. அதான் லவ் மீட்டர். லவ் மீட்டர் காதலை காட்டும் கருவி அது. இது வந்து யாருக்காவது மனசுல களங்கம் இருந்தா வாயில கைய வச்ச உடனே டக்குன்னு கடிச்சுடும். களங்கம் இல்ல சும்மா விட்டுடும். நீ கைய வைய பாக்கலாம். நான் மாட்டேன். அப்ப உனக்கு களங்கம் இருக்கு. களங்கம் இருக்கு. களங்கம் இருக்கு. களங்கம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப களங்கம் இல்ல. அப்ப உனக்கு களங்கம் இல்ல. எனக்கு மட்டும் என்ன? எனக்கு களங்கம் இல்ல. இதோ பாரு, நான் கைய வைக்கிறேன். லீலா லீலா, மீன் பத்தியா? மீன் எங்க? உன் கண்ணுல. சரி சரி நிறுத்துங்க. உங்க போக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு. என் போக்கு புரிஞ்சு போச்சா? உன் போக்குதான் எனக்கு இன்னும் புரியல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. என்னது? ஒண்ணுமில்ல. அன்னைக்கு அந்த சேலை ஜாக்கெட்டு பாக்கெட்ட நீ மறந்து என் காரில வச்சுட்டு போயிட்டியா? நான் அதை எடுத்து உங்ககிட்ட குடுக்கறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தேனா, வந்து பார்த்தா திடீர்னு சமரசம் வீடு. ஆமா, அங்க இருந்த நாய் கூட என்ன துரத்துன்னு துரத்தி நான் ஓடு ஓடு ஓடி 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 கடைசியில எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு சமரசம் வீட்டுக்குள்ள போயிட்டீங்களா? உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடாது. அங்க போனது இல்லாம அந்த பாக்கெட்ட அந்த அம்மா ரூம்குள்ளேயே போட்டுட்டு போயிட்டேன். ஆமா ஆமா, அந்த அம்மா கூட கொடுத்தாங்க. ஆமா, நான் கொடுத்ததா கொடுத்துருப்பாங்களே. நான் கொடுத்ததா கொடுத்துருப்பாங்களே. சரி சரி போலாம். குளிரும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆமா ஆமா, குளிர் குறையத்தான் செய்யும். ஏன்னா வார்த்தையில சூடு ஏறுது இல்ல. சரி சரி போலாம். ஆமா, கொஞ்சம் பேசிட்டு போலாம். லீலா, இந்த பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் நடந்துகிட்டீங்கன்னா அப்புறம் நான் வேலைக்கே வர மாட்டேன். எங்க வீட்டுல அனுப்ப மாட்டாங்க. ஐயோ, வேலைக்கு வர மாட்டியா? அப்போ இதோட நிறுத்திட்டேன். நீ போ, இன்னைக்கு இதோட போதும். மொள்ள மொள்ள மொள்ள.
ஏன் பாப்போம் இந்த நிலைமை இப்படி ஆகி போச்சு? எதுக்காக அந்த வீட்டு மேல ஏறின? நிறுத்த. வீட்டு மேல ஏறுறது, சோரேறி குதிக்கிறது, அதெல்லாம் உன்னுடைய பழக்கம். நீ என்ன சொல்ற? என்ன சொல்ற? அன்னைக்கே எங்க வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா உள்ள வந்த. அதுவா? அட நாய்! நாயா? பாபு பாபுவா? நாயா பாபு? என்ன பாபு? என்ன பாபு? பாபு பாபு மகா யோகிய நீ. பாபு பாபு என்ன? நான் இப்போ உன்னை என்ன சொன்னேன்? என்னம்மா அது? ஒண்ணு இல்லப்பா, யாரோ 2 பேர் தெருவுல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் சகஜம்தாம்மா. யாராவது போக்கிரி பசங்க குடிக்க தெரியாம குடிச்சிட்டு உருளுவாங்க. இல்லப்பா, நம்ம வீட்டுக்கு நேராவே சண்டை போடுறாங்க. நம்ம வீடு என்ன சப் இன்ஸ்பெக்டர் வீடா? அவங்க பாட்டுக்கு போட்டுக்கிட்டோம். நீயே அங்கெல்லாம் போற, போய் படுத்து தூங்கு. ஏண்டா, நான் உன்னை வீட்டு மேல ஏற வேணான்னு தானே சொன்னேன். அடி இங்க கடி தம்பி, கடிச்சிட்டு போயிட்டாங்க. தூக்கு, என்ன கொஞ்சம் தூக்கு. கடி கடி, இந்த கை இந்த கை இந்த கை இந்த புடி புடி, தூக்கு தூக்கு. என்னடா நீ ஆம்பளை போய் தூக்குறா. தம்பி தம்பி, ரொம்ப டயர்ட் இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடு. இங்க இரு, கொண்டாரேன். கொஞ்சம் தண்ணி தண்ணி தம்பி. வீட்டுக்குள்ளே வந்துட்டியா? யாரு? என்ன? யாரோ ஒரு பாவி பையன் இவரை அடிச்சு போட்டுட்டு போயிட்டான். ரொம்ப கலப்பா இருக்கான், கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டாருப்பா. சரி சரி, சீக்கிரம் தண்ணி கொடுத்து வெளியே அனுப்பு. ஏன் பொம்பெல்லாம் விலைக்கு வாங்குற? சரி சரி, உட்காருப்பா. அடி பலம் தானா ஐயா? அடி ஒண்ணும் இல்ல, கடி தான் கொஞ்சம் பலம். கடிச்சு விட்டானா? ஐயோ பாவம், இந்த காலத்துல நாய் கூட பல்ல உபயோகிக்கிறது இல்ல. மனுஷன் தான் ரொம்ப கெட்டு போயிட்டான். ஆமாங்க, பசங்களுக்கெல்லாம் சோறு கிடைக்கலன்னா மனுஷன் தான் கடிப்பான். இந்தாப்பா தண்ணி. ஐயா, இது என்ன தண்ணியில? பூச்சி பூச்சி. ஊத்தியா? என்ன பூச்சப்பா? அது தெரியலையே, முகத்தை காமிக்க மாட்டேங்குதே, ராத்திரி வேலையா இருக்கிறதுனால. அது சரி, பார்த்து சாப்பிடு. பார்த்துதான் நானு. என்னது? கன்றி. அந்த கறிக்கும் போய் மருந்து போட்டுக்க. இங்க பாப்பா, கைக்கு மருந்து போடுறேன். போப்பா, போய் போட்டுக்க. பாம்பு பல்லை விட மனுஷன் பல்லுக்கு தான் விஷம் அதிகம். என்ன பண்ற? முள்ள. ஐயோ முள்ள. தம்பி, சண்டையில எப்படி நாக் அவுட்? யாரு கொடுத்தது? அவன் கொடுத்தான், இதான் வச்சிருக்கானே.
ஆமா தம்பி, நீங்க 2 பேரும் தான் இந்த வீட்டுல தனியா இருக்கீங்களா? ஆமா. தனியா இருக்கீங்களா? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல போல இருக்க. உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு எப்படி தெரியும்? அது ஆம்பளை எல்லாம் கழுத்துல தாலியா போட்டுட்டு இருப்பாங்க. நீ பார்த்ததும் கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க. ஆம்பளை ஏன் தம்பி இவ்வளவு நீளம் வளர்த்திருக்க? இதுவா? இது ஒரு வேண்டுதல். வேண்டுதல். இதுதான் வழி, போயிட்டு வா. இனிமே வெளியே கிளம்பும் போது துணையோட கிளம்பு. அந்த துணையும் உன்ன மாதிரி துணையால கிடைச்சா நல்லா இருக்கும். வணக்கம். மங்களம் டாக்டர் தம்பி. பெரியவரே, என்னப்பா? நான் போயிட்டு வர்றேன். உங்களோட உதவிக்கும் உங்க பிள்ளையோட உதவிக்கும் ரொம்ப நன்றி. வர்றேன். என்ன பிள்ளையா? உன்ன போய் பிள்ளைன்றானே. ஒருவேளை இவனும் என் மாதிரி ஒரு குருடனா இருக்கு. முதலாளி என்ன காணாம? ஏன் லீலா, எனக்கு ஆயுஸ் 100 போல இருக்கு. என்ன இது கையில கட்டு? கடி தெரியாத அவங்களுக்கு நேற்று ராத்திரி நம்ம சாருக்கும் பாபுக்கும் டெரிபிள் ஃபைட். ஃபைட்னா ஃபைட், டைகர் ஹோல்டன் ஃபைட். தமிழ்ல சொல்லி தொலைய சண்டை. பேப்பர்ல ஒண்ணு தேடி வரலையே. சரிதான். இதெல்லாம் உலக மகா யுத்தமா நடந்து போச்சு பத்திரிகையில வர்றதுக்கு. இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் போடுறது கூட பத்திரிகை இருக்கு சார். இப்ப வேணா நம்ம போய் நியூஸ் கொடுத்துட்டு வரட்டுமா? எப்பா கொஞ்சம் சும்மா இரு. அந்த மாதிரி விளம்பரம் நமக்கு தேவையில்லை. ஆமா, பாபு ஏன் உங்ககிட்ட அனாவசியமா சண்டைக்கு வந்தான்? என்ன இப்படி கேக்குற? கடிக்க போற நாயி நான் கடிக்க போறேன்பான்னு சொல்லிட்டா கடிக்குது. ஊர்ல உலகத்துல நடக்கிற சண்டை சச்சரவெல்லாம் காரண காரியத்தோடவா நடக்குது? அத மாதிரி ஏதோ அனாவசியமா சண்டைக்கு வந்தா சமத்தியா வாங்கிட்டு போனான். நீங்கள அடிச்சீங்க? நான் அடிப்பனா? நான் அடிச்சா தாங்குவானா? உடஞ்சிட மாட்டான். என்னை காப்பாத்துறதுக்காக ஒரு பையன் ஓடி வந்தான். அடிச்சாம் பாரு, அடி நாடி. உங்க வீட்டடி எங்க வீட்டடி இல்ல, அப்படி அடி. அப்பா பெரிய பையன் போல இருக்கவரு. பையன் சின்ன பையன். ஆனா அந்த பையனை பார்த்தா பொம்பளை எனக்கா சொல்லணும். என்னது? அவ்வளவு இழகிய மனசு, அவ்வளவு இழகிய மனசு. பாவம், அந்த பையனுக்கு ஒரு வயசான குருட்டு தகப்பனார். குடும்ப பொறுப்பு பூரா அந்த பையன் தலைமையிலதான் போல இருக்கு. நல்ல வேலை, கடைசி காலத்துல அந்த குருட்டு கிழவனுக்கு ஓரசிய ஒரு ஆம்பளை பையனாவது பிறந்தானே, அதுவும் பொண்ணா பிறக்கானே. ஏண்டா பொம்பளையா பிறந்தா என்ன? பெண்கள்லயே பெரிய பெரிய ராணி எல்லாம் இல்ல இல்ல லீலா? ஆமா, ஜான்சி ராணி, அந்த ராணி, இந்த ராணி. 4 ரேடியோ வேணும்னு ஆர்டர் வந்தது. எல்லாம் கொண்டு போய் கொடுத்தாச்சா? ஆஹா, ரேடியோன்னு சொன்னோன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த பையன் செஞ்ச உபகாரத்துக்காக அவனுக்கு ஒரு ரேடியோ பிரசன்ட் பண்றான்னு ஐடியா பண்ணிருக்கேன். கொடுக்க வேண்டியது. என்ன லீலா, டைம் ஆச்சு, புறப்பட்டியா? ஆமா. போயிட்டு வரணும். யாரது? ராணியா? ஆமா. நாடகத்திலே நடிக்க மாட்டேன்னு என்கிட்ட சொன்ன இல்ல நீ? அது வந்து நான் உங்ககிட்ட சரி சரி, நான் வாங்கி கொடுத்த பிரசன்டேஷன்ல இப்பவே திருப்பி கொடு. ஐயோ, அதெல்லாம் நான் உபயோகப்படுத்திட்டேனே. எவ்வளவு விலைன்னு சொல்லுங்க, வாங்கின விலை அப்படியே திருப்பி கொடுத்துறேன். வாங்கின விலையா? இத உங்ககிட்ட நான் அவசியம் சொல்லணுமா? நான் வாங்குவேன் இல்ல திருடுவேன், அதை பத்தி உனக்கு என்ன? கிண்டலா பண்ற? உங்ககிட்ட பணம் வாங்க நான் பிச்சைக்காரனா? மரியாதை நான் வாங்கி கொடுத்த சேலை ரவிக்கு எல்லாம் திருப்பி கொடு. பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல, கொடு. பிச்சைக்காரன் இல்லைங்கிறீங்க, ஆனா பெரிய குடுகுடுப்புக்காரனா இருப்பீங்க போல இருக்கு. இந்த கேலி கிண்டல்லாம் ஒரு லவர் ராஜா இருக்கிறானே அவங்கிட்ட வச்சுக்க. என்னுடைய பிரசன்டேஷனுக்கு பதிலா இப்ப இந்த வலையில திருப்பி கொடு. கொடு. இந்த தோட்டம் எதுக்காக கட்டி போட்டுக்க? டேய், சமாசம் வீட்டுல இப்படி ஒண்ணு நடக்கூடாதா? போ போ. இது வந்து நீ நாளைக்கு போன மச்சான் ஏன்டா திரும்பி வந்த? ஓடு. ஆமா, நீ இந்த நாடகத்துல பேச
இங்க வந்த? ஆமாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். மண்ணாங்கட்டி, நீ அந்த பையனோட பேச்சுக்கிட்ட நான் பார்த்தேன். ஐயோ, நான் ஒண்ணும் செய்யலைங்க. அவர் தான் என்கிட்ட தகாத முறையில நடந்துகிட்டாரு. இத பாருங்க என் கையை. ஐயோ, ஆஹா, இப்படி நடக்குதா? அயோக்கியத்தனத்துக்கு ஒரு அளவெல்லாம் ஆயிப்போச்சு. நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல, ஒண்ணு சும்மா விட போறதில்ல. ஏமா மின்னல் கொடி, மாயப்படி தூரியா மாயப்படி. அந்த பொண்ண பேசி பிரயோஜனம் இல்ல, அவனை கேளு. அவனை கேட்க வேண்டியதான். ஏண்டா, நீ என் கூட பிறந்த தம்பியாடா? இப்படி எல்லாம் நடக்குதே பாத்துக்கிட்டு இருக்கியடா? என்ன காது? என்ன காவா? தினம் தினம் அவ இங்க வர்றதும், இந்த நந்தவனத்துல ஓடி ஆடி விளையாடுறதும், ஐயோ கர்மம் கர்மம், என் தலையில எடுத்து இந்த கலெக்ட் வயசுல. என்ன அவனை போய் கிளவைங்கிற? அவன ஒண்ணு சொல்லையா? அவன ஒண்ணு சொல்ல. வேற ஒருத்தர் கிளவை, வேற ஒருத்தருங்க இல்லையே. உண்மைதாயா? என்ன என்ன ஆனா செய்கிற ஒண்ணு கழட்டு தரல. என் புருஷனா கிடைச்சா உனக்கு ஓடி பிடிச்சு விளையாடுறதுக்கு? என்னம்மா இது, நீங்க பாட்டுக்கு எதேதோ பேசிட்டு போறீங்களே. ஓடி வெளியில இன்னொரு முறை இந்த காம்பவுண்டுக்குள்ள கால் எடுத்து பச்சை காலை உடுத்து. காம்பவுண்ட்ல எனக்கும் பாதி பங்கு உண்டு. பாதி வரலாம். நீ உனக்கு இவ்வளவு தூரத்துக்கு ஆயிப்போச்சா? இவங்கள சும்மா விடக்கூடாது. ஆமா பாபு, இவங்கள ஃபாலோ பண்ணு. இப்ப ஃபாலோ பண்றேன். அப்ப கொஞ்சம் பணம் வேணும். நான் தர்றேன். சார், என்ன இங்க நிக்கிறீங்க? சும்மா, நான் ஒரு பெரிய துப்பு கண்டுபிடிச்சுட்டு இருக்கேன். நம்ம எலக்ட்ரிக் கடை என்ன ஆச்சு? இது சும்மா டெம்பரரி துப்புடா. அதான பார்த்தேன். எந்த பர்மனண்டா துப்பு போறீங்களாங்கன்னு நினைச்சேன். கரண்ட் நம்ம லீலா இல்ல, லீலா. ஆமா, அவளோட சொந்த வீடு இதுதான். இதுவா? ஆமா. ஐயா, அவளை பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்ம நினைச்சுக்கணுங்கிறதுக்காக தினம் நம்ம சமரசம் இருக்கார, சமரசம். எந்த ரசம்? சமரசம் தான். அவர் வீட்டுல இறங்கிக்கிறான். நம்ம காரை எடுத்துக்கிட்டு போனோம்னே நேரா இந்த வீட்டுக்கு வந்துடுறான். இப்பதான் அவளை அங்க இறக்கி விட்டுட்டு வந்திருக்கேன். இங்கதான் வரணும், பாக்கலாம்னு நின்னுகிட்டு இருக்கு. அத பாருங்க. ஆமா, என்னடா இது வம்பு? சமரசம் கூட வர்றாரு. ஆமா, சரி சரி, வா வா. இதுதான் என் வீடு. இதான் இந்த தெருவில குடியிருக்க நீ? ஆமா. போச்சுடா, நீ பெரிய போக்கிரி கீக்கிரி இருக்கிற இடமாச்சே. நீ வேற தனியா இருக்கிற. ரொம்ப அஜாடி பேக உள்ள இடம். ஜாக்கிரதையா நடந்துக்கோ. வா வா. இந்த லீலாவோட செய்கையை பார்த்தா நானும் ரொம்ப நாளா நோட் பண்ணிட்டு வர்றேன். எல்லாம் வினோதமா தான் இருக்கு. சார், நான் சொல்றேன், இந்த லீலா வினோதத்தை கண்டுபிடிக்காம விடவே படாது. கரெக்ட். இப்ப சமரசம் இங்க வந்துட்டாருல்ல, அவர் வீட்டுல சாந்தம்மா தனியா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டா எல்லா விஷயமும் வெளிச்சமாயிடும். இவர் தான் எங்க கடை முதலாளி. என்ன கடை? வாங்க உட்காருங்க. நான் உட்கார்ந்துட்டேன், நீங்க உட்காருங்க. உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கும் தான். நீங்க நினைச்சா பார்க்கலாம், என்னால முடியாது. தெரியும் எனக்கு. பிள்ளை சொல்லிச்சுது உங்களுக்கு வயசாயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா, வயசாயிட்டாலே கண்ணு தெரியாது, மூளை வெளியிலும் போக முடியல. வெளியே. சரி சரி. உங்க பேரு? என் பேரு சமரசம் சொல்லுவாங்க. சமரசம். ஆமா. உங்க பேரு? ஞானக்கண்ணுங்க. ஞானக்கண். அது இப்ப வச்ச பேரா இல்ல பெரியவங்க வச்சதுங்க? நல்ல காரணத்தோட தான் வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஏதோ உங்க புண்ணியத்துல எங்க குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நான் அப்படி ஒண்ணும் பெரிய காரியம் செஞ்சிருந்தீங்களே. அப்படி சொல்லக்கூடாதுங்க. ஏதோ உங்க வீட்டு வாசலுக்கு வந்த பொண்ணு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டீங்களே, அதை சொல்லுங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓஹோ, நீங்க தான் ஞானக்கண்ணாச்சே. வேலை கிடைக்கிறதே கஷ்டம் இந்த காலத்துல. அதுல நீங்க கொடுக்குற சம்பளம் 200 ஆச்சு. ஆமா, நானும் கேட்கணும்னு இருந்தேன். என்ன? ராத்திரி டியூட்டி வேறையாங்க? அது என்னங்க ராத்திரி டியூட்டி? அது ராத்திரி அந்த இது அது இது அதான் கொஞ்சம் மாட்டிக்கிட்டனே. என்னங்க? பல்லுல நான் சீவல் போட்டிருந்தேன், அது வந்து மாட்டிக்கிச்சுங்க. வந்துட்டோம். சொல்லுங்க. சொல்றேன். அதான்ப்பா
டைப்பிங், பார்சல் பேக்கிங். டைப்பு கைப்பு பார்சல் கீர்த்தல் அப்படிதான். தம்பி, இந்த தாசி அண்ணமா வேஷம் போட்டாளே, அவ யாரு? அத பத்தி சந்தேகப்பட்டு தான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கும் சந்தேகம் தானா? அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. நம்ம சமரசம் அவர்களுக்கும் அந்த பெண்ணுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டு உண்டு? உண்டு உண்டு உண்டு. அதையே இப்படி பயந்துகிட்டு ஒளிமறைவா கேக்குறீங்க? இல்ல, முதல்ல அந்த பெண்ணுக்கும் உங்க வீட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்காதுன்னு நினைச்சேன். இப்ப பார்க்கும்போது அந்த பெண்ணும் நம்ம சமரசம் அவர்களும் அந்த பெண்ணு வீட்டுக்குள்ள சேர்ந்தாப்புல போறத நான் பார்த்தேன். போனாங்களா? ஆமா சேர்ந்தாப்புல போனாங்களா? ஆமா, பார்த்துட்டு தான் வர்றேன். உங்க கண்டாலே பாத்தீங்களா தம்பி? ஆமாமா. தம்பி, நான் சொல்றேனேன்னு நீங்க வருத்தப்பட்டுக்காதீங்க. ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றாரு. இவர் இப்படி எல்லாம் நடக்கலாமா? இவரை நான் எவ்வளவோ நம்பி இருந்தேன். தம்பி, நீங்க தான் எனக்கு கூட பிறந்த பொறப்பு மாதிரி. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, அவரை எப்படியாவது திருத்திடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் தம்பி, இந்த நாடகாரியோட சேர்ந்துகிட்டு இந்த வயசுல இப்படி எல்லாம் சுத்தலாங்களா? ஐயோ, நீங்க அப்படி சந்தேகப்பட்டுட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு நினைக்காதீங்கம்மா. நான் தான் கண்ணாலேயே பாக்குறேனே தம்பி. அவ தினம் தானே தோட்டத்துக்கு வந்து போறாளே. கண்ணால் கண்டதும் போய், காதார் கேட்டதும் போய், தீர விசாரிப்பதே மெய்மா. ஒன்ஸ் மோர். சார், சார் வணக்கம் சார். வணக்கம். ஒன்ஸ் மோர். என்ன சார், உங்களுக்கு தெரியாதா சார்? எனக்கு தெரியும், இன்னொருத்தருக்கு தெரிய வேண்டி இருக்கு. வேணாம் சார். சொல்லுதான். சரி சார். கண்ணார் கண்டதும் போய், காதார் கேட்டதும் போய், தீர விசாரிப்பதே மெய் சார். சபாஷ் சபாஷ் சபாஷ். கண்ணால கண்டதெல்லாம் மெய்தான், ஒண்ணு பொய்யில. நீங்க வாங்க, நம்ம பேசுவோம். அம்மா, நான் வர்றேம்மா. சார் வர்றேன் சார். பொய் சொல்வதால் தீமை இல்லை என்பார்கள். நான் சொன்ன பொய்களால் சமரசம் வீட்டிலே குழப்பம், ராஜாவுக்கு சந்தேகம், எனக்கும் சங்கடம். இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிந்துவிட்டால் நான் குருடன் என்றுதானே அம்மா என்னை இப்படியெல்லாம் ஏமாற்றி இருக்கிறார் என்று கேட்டு என் இதயத்தை கோடரியால் பிளந்து விடுவாரே. ராணி, நீ சரியானபடி சிக்கிக் கொண்டாய். பூலோகம் எனக்கு ஒண்ணு இருண்டு போகல. முதல்ல ஒரு புது பொண்ணை பார்த்தோன்னே உங்களுக்கு தான் இருண்டு போச்சு. சரிதான் சரிதான். பெரிய பணக்கார விட்டு பொண்ணு இல்ல, இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவேன். யார் உங்ககிட்ட அப்படி சொன்னா? பத்திரிகையை படிச்சுட்டு நீங்களா சொன்னீங்க. என்னை எங்க உண்மையை சொல்ல விட்டீங்க? சரி, நானும் அப்படித்தான் இருக்கட்டுமேன்னு ஒத்துக்கிட்டேன். நீங்களே சொல்லுங்க, நான் ஏழை விட்டு பொண்ணுன்னு சொல்லி இருந்தா எனக்கு இந்த டைப்ஸ்ட் வேலை கிடைச்சிருக்குமா? அது சரி ராணி. இருந்தாலும் நீ இப்படி பொய் சொல்லி இருக்க கூடாது. உங்களுக்கு என்ன, என் நிலைமை, என் கஷ்டம், நான் சிந்திய கண்ணீர், அத பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? திருட்டும் புரட்டும் நிறைந்த உலகத்துல ஒரு குருட்டு தகப்பனாரோடு வாழும் அவளுக்கு எவ்வளவு துயரங்கள் தெரியுமா? அப்பப்பா, அந்த சமரசம் வீடு, அங்க ஒரு பாவி பாபு, இன்னொரு காளி சாந்தம். போதும் 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 போதும். ஒவ்வொருத்தரையா திட்டி கடைசியில என்னையே திட்ட ஆரம்பிச்சிடாது. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ ஒன்னும் சொல்ல வேணாம். இந்த பொல்லாத உலகத்துல நேர்மையா நடக்கிற ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு ஆபத்து இருக்கு தெரியுமா? அடுக்கடுக்காய் படையெடுத்து வரும் இடையூறுகளை எதிர்ப்பதற்கு பொய் ஒரு ஆயுதமாக இருந்தால் அதை உபயோகிப்பது குற்றமா என்ன? குற்றம்னு நான் சொல்ல வரல. நல்ல காரியத்துக்கு பொய் சொல்றது தப்பு இல்லதான். இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லி இருக்க கூடாது பார், அதான பாயிண்ட். ஆமா ஆமா, நீங்க முதலாளி இல்ல. ஐயோ, நீ என்னம்மா நீ டேஞ்சர் பண்ற? அதெல்லாம் முதலாளி ஒண்ணும் இல்ல, வெறும் ராஜா தான். ஏன் உங்ககிட்ட சொன்னா என்ன? என்னன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல போறேன்? காதலன் கிட்ட பொய் சொல்லலாமான்னு கேக்குறேன். அது இருக்கட்டும் ராணி, 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. நீ இதுவரைக்கும் சுமார் 1000 பொய்க்கு மேலேயே சொல்லி இருப்ப. அதனால என்ன இப்ப? அதனால ஒண்ணுமில்ல. நான் என்னத்த சொல்றது, நீ இதுவரைக்கும் லீலா ராணின்னு கிட்ட இருந்த. இனிமே ராஜா ராணி ஆயிடலாமேன்னு தான் சொன்ன.